Hi friends, Assalamu alaikum. Welcome to Asika Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான பிரெட் shawarma ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பீஃப் கிரேவில இருந்து அந்த பீஃப் வந்து எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரொம்ப வித்தியாசமா நல்ல ஒரு டேஸ்டா நல்ல ஒரு கிறிஸ்பியா நல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இது கூட நம்ம கொஞ்சமா இந்த மாதிரி கொத்தமல்லி தழை எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டும் கூட. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறனால ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கூட வந்துட்டு நம்ம மைனஸும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்துட்டு மைனஸ் வந்துட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் மைனஸ் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி சாண்ட்விச் ஐட்டம்லாம் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த மைனஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இது கூட நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் வந்துட்டு நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி மசாலா இருக்குது இல்லையா, அது வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்துட்டு ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு இது கூட நான் சேர்த்துருக்கேன். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு இது கூட நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஜீரகத்தூள் மிளகுத்தூள் நம்ம கடையில் வாங்காமல் நீங்கள் வீட்டில் ஜீரகம் வாங்கிட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வறுப்பட்டு நம்ம தூள் பண்ணி வச்சுட்டு நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசமனமாகவும் நமக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்துட்டு டொமேட்டோ சில்லி கெச்சப் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு முட்டை ஆம்லேட் போடும் போது இல்லை நீங்கள் தோசைக்கு நீங்கள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் போட்டு செஞ்சு சாப்பிடும் போதும் ஓகே, நீங்கள் கிரேவி வச்சாலும் ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்யும் போதும் ஓகே. பட் ஆனால் ஜீரகத்தூளை நல்லா வறுத்துட்டு நீங்கள் தூள் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். அதோடைய டேஸ்ட்டே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நமக்கு வந்துட்டு அந்த ப்ரெட்டு கூட நம்ம செய்யக்கூடிய அந்த ரெசிபி வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு ப்ரெட்டை வந்துட்டு தவாவில் போட்டு 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு எண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்துட்டு விட வேணாம். நார்மலாகவே வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ரெசிபி எடுத்து நல்லா வந்துட்டு ப்ரெட்டு மேலே ஃபுல்லாக வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வேணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய ரெசிபி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சமையல் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட என்னுடைய சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.